யஷ்வந்த் சர்மா ஊழலில் சம்பந்தப்பட்ட யஷ்வந்த் சர்மா மீது நீங்கள் பார்லிமெண்ட்டை கொடுக்கும் அதே நேரத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டு ஜனாதிபதிக்கும் கவர்னருக்கும் கால நிர்ணயம் செய்த கவர்னரின் சம்மதத்தை இவர்களே கொடுத்து சட்டத்தை மீறிய அந்த நீதிபதிகளுக்கும் இம்பீச்மெண்ட் பதவி நீக்கம் கொண்டு வாங்க. அப்போ தாவேகா விஜய் கட்சியிலிருந்து பெண்கள் இவங்கள்லாம் போய் உதவி செய்ய போகிறாங்க. துணிமணி சாப்பாடு இதெல்லாம் கொடுக்குறாங்க. எப்போவுமே ஆட்சியில் இருப்பவர்கள் புரிஞ்சுக்கோங்க, எல்லா விஷயத்தையும் அரசாங்கம் செய்ய முடியாது. யார் யார் மற்றவங்க வந்து உதவி செய்கிறாங்களோ அதை ஏற்றுக்கொண்டு அந்த பொதுமக்களுக்கு பாதிக்கப்பட்டு உங்களுக்கு கொடுக்கணும். அந்த பெருந்தன்மை உங்களுக்கு இல்லவே இல்லை. இப்போ தான் பயந்து கொடியை தூக்குனார். திராவிடக்காரர்கள் இப்போ தான் பயப்படுறான். அப்பா தனிநாடு மாநில சுயாட்சியெல்லாம் விட்டுட்டான். எல்லாமே இந்தியா கொடியை தூக்குவாங்கிறான். கொடியை தூக்குறானோ இல்லையோ, போர்க்காலத்தில் நேஷனுக்கு எதிராக தேசத்துக்கு எதிராக எவன் பேசினானோ எல்லாத்தையும் வெளியில் அனுப்புங்கள். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய முக்கியமான அரசியல் செய்திகள், அரசியல் அலசல், இன்றைய ஆடுகளத்தில் என்ன செய்திகள் இருக்கிறதுங்கிறத முதல்ல பார்ப்போம். முதல் செய்தி, முக்கியமான செய்தி. யஷ்வந்த் சர்மா, அதாவது நீதிபதி, கோடிக்கணக்கில் வீட்டில் பணம் வச்சுருந்தார். அது தீப்பிடிச்சு எரிஞ்சது. அப்போ தானே அது வெளியில் வந்தது. பணம், ஒரு நீதிபதி 2 லட்சம் சம்பளம் வாங்குகிற நீதிபதிக்கு கோடிக்கணக்கில் வீட்டில் எப்படி பணம் வந்தது, அது லஞ்சம் வாங்கிய பணமா, இதெல்லாம் விசாரித்தாங்க உச்ச நீதிமன்றம். அது லஞ்சம் வாங்கிய பணம் தான் அப்படின்னு தெரிஞ்சது. அப்படியே அமைக்கிட்டாங்க. என்னென்னு கேட்டால், நாங்கள் அறிக்கை கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டாங்க. ஒரு நடவடிக்கையும் இல்லை. நாட்டு மக்கள் எல்லோரும் கொதிப்பானாங்க. ஊருக்கு பூரா உபதேசம் பண்ணுறாங்களே, குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்குறாங்களே, அப்படிப்பட்ட நீதிபதிகள் தப்பு செஞ்சால் மட்டும், லஞ்சம் வாங்கினா மட்டும் அவர்களுக்கு தண்டனை இல்லையா? இவர்கள் வானத்திலிருந்து குதித்தவர்களா? இந்த கேள்வி மக்கள் மனசில் வந்தது. இன்னமும் பாருங்கள், இப்போ ஒரு புதிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்துட்டார். மனசாட்சி இருக்கணும்ல, அவர் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? சஸ்பெண்ட் பண்ணுங்கள், இல்லை பதவி நீக்கம் பண்ணுங்கள். நீங்கள் போலீஸுக்கு ஆர்டர் கொடுங்க, எஃப்ஐஆர் போடுங்க, அவரை கைது பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். அப்போ தானே உங்கள் நடுநிலைமை தன்மைக்கு மேலே மக்களுக்கு நம்பிக்கை வரும். அப்போ எதுவுமே இல்லாமல் இருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ தான் மோடி அரசாங்கம் கொஞ்சம் சுதாரிச்சிருக்காங்க. பார்லிமெண்ட்டை கூட்டுறாங்க. செய்தி வந்துருக்கு. எதுக்கு பார்லிமெண்ட்டை கூட்டுறாங்கன்னா, யஷ்வந்த் சர்மாவை பதவி நீக்கம் செய்கிறதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது. இந்திய அரசியல் சட்டத்தில் இம்பீச்மெண்ட்டுன்னு இருக்குது. இம்பீச்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ். உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் நீதிபதிகளை தப்பு செய்கிற பட்சத்தில் பார்லிமெண்ட்டு கூடி அவர்களை பதவி நீக்கம் செய்யணும். முன்னாடி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஜட்ஜு இருந்தார், ராமசாமி. அவர் இம்பீச்மெண்ட் இது மாதிரி பண்ணாங்க. அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு நிறையா வந்தது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 40 வருஷமாக யாரையும் பண்ணலை. அதனால் குளிர் விட்டு போச்சு. நம்ம மட்டும் லஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் லஞ்சம் வாங்கியிருக்கார். இது எல்லா இதுலேயும் நடக்குது. பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்ன கேட்குறேன், நீதிமன்றத்தில் எல்லா இதுவும் நடக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, என்னை ஒரு பெண் நீதிபதியை மிக மிக நேர்மையானவர் என்று பாராட்டப்பட்ட உயர் நீதிமன்றத்தில் பெண் நீதிபதியை பற்றி கொஞ்சம் விசாரிங்கன்னு கேட்டுக்கொண்டாங்க. அப்போ தான் பார்த்து அவங்க பெரிய பெரிய கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்காங்க. எல்லாத்தையும் நான் எடுத்து கொடுத்து நானே அதிசயப்பட்டு போயிட்டேன். இவ்வளவு நேர்மையானவர்களும் இப்படி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட உங்களுக்கு வீடே அவர் 40-50 கோடிக்கு கட்டியிருந்தார். கட்டுறதுக்கு இதெல்லாம் போட்டு ஃபவுண்டேஷன் போட்டு ஆரம்பிச்சிட்டார். நாங்கள் இது பண்ணி கொண்டோம். நம்மெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். நீதிபதிகள்னால் நீதியை காக்க வேண்டியவர்களே இப்படி பண்ணுறாங்களே. அதனால் இம்பீச்மெண்ட். யஷ்வந்த் சர்மா கோடிக்கணக்கில் வீட்டில் பணம் வைத்து பணம் எரிந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நீதிபதி மேல் பதவி நீக்கம் செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. மோடி அரசாங்கத்தின் இந்த முடிவுக்கு நாங்கள் வரவேற்பு தெரிவிக்கிறோம். ஆனால் இன்னொரு விஷயம், மோடி அரசாங்கத்துக்கு லஞ்சம் வாங்கினது மட்டும்தான் குற்றமா? சட்டத்தை தவறாக பயன்படுத்தி தீர்ப்பு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு என்ன தண்டனை? அவங்களையும் பதவி நீக்கம் செய்யுங்க.
கவர்னர் சொன்னார் அனுமதி, மசோதாவுக்கு அனுமதி கொடுக்காமல் இருந்தார் கவர்னரு. காரணம் படிக்காதவன் வரக்கூடாதுன்னு தான் அவர் கொடுக்காமல் இருந்தார், சும்மா இல்லை. எல்லாம் படிக்காத ஆளுங்கள்லாம் வந்து துணைவேந்தரை போடுவாங்கன்னு கொடுக்காம இருந்தார். அப்போ உச்சநீதிமன்றம் என்ன பண்ணோம், கவர்னருக்கு 1 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு டைம் கொடுக்குறோம், அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அது இல்லாமல் பிக் பிரதர் ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க, நாங்கள் தான் எல்லாமே, கவர்னர் கொடுக்குற சம்மதத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னது. கவர்னரை விட்டுட்டு ஜனாதிபதிக்கும் கவர்னருக்குமே கால நிர்ணயம் செஞ்சது. இதெல்லாம் இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. காரணம், கால நிர்ணயம் செய்கிறது, இந்த சட்ட உங்களுக்கு அனுமதி கொடுக்கறது, கவர்னர், இதெல்லாம் மாற்றி அமைக்கும் உரிமை பார்லிமெண்ட்டுக்கு தான் உண்டு. பார்லிமெண்ட்டுக்கு இருக்கிற அதிகாரத்தை எடுத்து இது ரெண்டையும் பண்ணாங்கல்ல, தப்பு தானே. இப்போ ஜனாதிபதி 14 கேள்வி கேட்டார், அவர் கேட்டு 10 நாள் ஆச்சு. இன்றைக்கி வர உச்ச நீதிமன்றத்தை கூட்டினாங்களா? இன்றைக்கி வர உச்ச நீதிமன்றம் அரசியல் சட்ட பெஞ்சை அமைச்சாங்களா? கண்டுக்கவே இல்லை, தூக்கி போட்டாங்க. ஜனாதிபதி கேட்ட 14 கேள்விக்கு பதில் சொல்வதற்கே முடியாதுங்கிறான். அப்போ எப்படி இவங்களை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கலாம்? மக்கள் ஜனநாயக நாட்டில் ஜனநாயகத்தை மதிக்காதவர்கள்ட்ட எப்படி வச்சுருக்கலாம்? ஜனாதிபதி தான் அவங்களெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுறாரு, நியமிக்கிறார் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை. ஆனால் ஜனாதிபதியே மதிக்கலை, 14 கேள்விக்கு பதிலே சொல்லலை, இது அவனே கொடுத்துட்டான். அப்போ யஷ்வந்த் சர்மா மாதிரி சட்டத்துக்கு, இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிராக செயல்பட்ட அந்த நீதிபதிகளுக்கு இம்பீச்மெண்ட் ஏன் கொண்டு வரல? பாஜக அரசாங்கத்துக்கு சொல்கிற முதுகெலும்போட அவர்களுக்கும் கொண்டு வாருங்கள். நீதிமன்றம் தன் எல்லையை விட்டு வெளியில் வரக்கூடாதுங்கிறது தான் எங்களுடையது. முதலையே நீங்கள் ஜல்லிக்கட்டுலேயே சுதாரிச்சிருக்கணும், எதையுமே நடத்தாடான்னாங்க, அப்போவே சுதாரிச்சிருக்கணும். சட்டத்தை மாற்றி இது பண்ண. இப்போ தீபாவளிக்கு வெடிக்காடாங்கிறான் அங்கே உட்காந்துக்கிட்டு. எவனை பற்றியும் கவலை இல்லை, தொழிலாளன் பாவான எவனை பற்றியும் கவலை இல்லை. இவர்களுக்கு ஒரு கடிவாளம் போட வேண்டியது காலத்தின் கட்டாயம், போடணும். அதனால் மோடி அரசாங்கத்துக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வது, யஷ்வந்த் சர்மா ஊழலில் சம்பந்தப்பட்ட யஷ்வந்த் சர்மா மீது நீங்கள் பார்லிமெண்ட்டை கொடுக்கவும், அதே நேரத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டு ஜனாதிபதிக்கும் கவர்னருக்கும் கால நிர்ணயம் செய்த கவர்னரின் சம்மதத்தை இவர்களே கொடுத்து சட்டத்தை மீறிய அந்த நீதிபதிகளுக்கும் இம்பீச்மெண்ட், பதவி நீக்கம் கொண்டு வாங்க. எல்லோருக்கும் ஒரு எல்லை இருக்கணும், நீதிமன்றமும் தன் இதை பயப்படணும், நம்ம அதிகாரத்தை மீறி செயல்படக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தில் நம்முடைய கருத்து. அதனால் பாஜகவுக்கு எங்களுடைய கோரிக்கை, மற்ற அந்த 2 நீதிபதிகள் மீதும் நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிறது. அடுத்து ராஜான்னு ஒரு நீதிபதி இருந்தார், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் மேலே நிறைய புகார்கள் வந்தது. புகார்கள் வந்தோடனே உயர்ச்ச நீதிமன்றம் இவரை வேறு மாநிலத்துக்கு மாற்றினாங்க. இங்கே இருக்கிற வழக்கறிஞர்கள் சங்கம் எதிர்த்து போராடினாங்க. எப்படின்னா, அந்த ராஜா ஜட்ஜை மாற்றக்கூடாது, ஊழல் பண்ணாருங்கிற குற்றச்சாட்டில் தான் மாற்றினாங்க. நம்ம ஆளுகளை எங்கே இருந்துக்கிட்டு பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த சங்கத்தில் இருக்காங்கள்ல முக்கியமான ஆளுங்க, அவங்கெல்லாம் அவருக்கு வேண்டியவங்க நீதிபதிக்கு. அவருக்கு உதவி செய்யலைன்னு சொல்லி ஊழலுக்கு துணை போனார்கள். வழக்கறிஞர்கள் சங்கமே துணை போனாங்க, மாற்றாதன்னாங்க. சரின்னு மாற்றாமல் அவரை தலைமை நீதிபதியாக போட்டாங்க. தலைமை நீதிபதியாக வந்தவர் என்ன பண்ணார் தெரியுமா? பொன்முடி வழக்கில் என்ன பண்ணார்? பொன்முடி வழக்கை விடுதலை செய்வதற்கு பொன்முடி ஒரு நீதிமன்றத்திலிருந்து இன்னொரு நீதிமன்றத்துக்கு மாற்றினார். உயர் நீதிமன்றம் தான் அதை மாற்றணும். அந்த சட்டத்தெல்லாம் மீறி இவரும் இன்னும் 2 ஹைகோர்ட்டு ஜட்ஜுங்க, உயர் நீதிமன்ற ஜட்ஜு, ஒரு போடுறதுல ஒரு பெண், இவங்கெல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் பணத்தை வாங்கி பொன்முடியை விடுதலை பண்ணாங்க. நீதிமன்றத்தை மாற்றி அங்கே இருக்கிற நீதிபதிக்கு ஃபோன் பண்ணி இவ்வளோ பெரிய அக்கிரமம் பண்ணாங்க. ஆனால் என்னாச்சு, ராசா நீதிபதியும் ஒரு ரிலீஸ் ரிட்டையர் ஆகிட்டார். ஒரு பெண் நீதிபதின்னு சொன்னால் அவங்களும் ஓய்வு பெற்றுட்டாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவர் பொதுநல விரும்பி தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டார் உச்ச நீதிமன்றத்துக்கு, பதிவாளருக்கு. இந்த ராசாங்கிற நீதிபதி மேலே இவ்வளவு குற்றச்சாட்டு வந்ததை அவர் மீது உச்ச நீதிமன்றம் எடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்னு கேட்டார். உச்ச நீதிமன்றம் பதிலே சொல்ல மாட்டோம். சரி, உச்ச நீதிமன்றம் சொல்கிறாங்கன்ட்டு தகவல் ஆணையம், மத்திய தகவல் ஆணையம் அவருக்கு கேட்டாங்க, என்னப்பா உச்ச நீதிமன்றம் இங்கே
சென்னை உயர் நீதிமன்றம் தலைமை நீதிபதி பொறுப்பு வகித்தவர், அவர் பெரிய இது பண்ணியிருக்கார் ஊழல், அவர் மேலே என்ன நடவடிக்கை அப்படின்னா தகவல் உரிமை ஆணையமே மேலாம் அதெல்லாம் கேட்க முடியாதுன்னு பதில் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அவர் டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போனார். அங்கே யாரோ ஒரு நல்ல நீதிபதி வந்தவர், நான் அவர் மேலே எடுத்த நடவடிக்கை என்னென்னு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துக்கு பதிவாளருக்கு உத்தரவிட்டார். இப்போ பாருங்கள், பதிவாளர் என்ன சொல்வார் தெரியுமா? அவர் மீது நடவடிக்கை எடுக்க அதிகாரம் இல்லை அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று கொடுத்துறாரு. அப்போ நடவடிக்கைங்கிறது இல்லை, ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க. எத்தனை கோடி பரிமாறப்பட்டதோ இவர் இதில் பொன்முடி இதில். அப்போ நீதிமன்றத்துக்கு மட்டும் என்ன இது? அவங்க மட்டும் அவ்வளோ நாள் சம்பாதிச்சுட்டு போயிடலாம். அப்புறம் அரசியல்வாதி சம்பாதிச்சா மட்டும் கேள்வி கேட்கிறது. இப்போ அரசியல்வாதிக்கும் துணை போகிறாங்களே, சம்பாதிக்கிறவனுக்கு பூரா துணை போகிறாங்களே உச்ச நீதிமன்றம். அந்த டாஸ்மாக 1000 கோடி ஸ்டே கொடுத்துட்டு போயிட்டே இருக்கான். எவனை பற்றியும் கவலை கிடையாது. இருந்தா தடை முடிஞ்சு போச்சு, போன்ட்டான். யார் கேட்க முடியுது? அதனால் இந்த தவறு செய்த ஊழல் செய்த அத்தனை நீதிபதிகள் மீது கொண்டு வந்து இப்போ இவங்கெல்லாம் ஓய்வு பெற்று போயிட்டாங்க. இனிமேல் வருங்காலத்திலேயாவது நீதிபதிகளை, தவறு செய்யும் நீதிபதிகளை, ஊழலில் ஈடுபடும் நீதிபதிகளை தண்டிக்க வேண்டும் அரசாங்கம் அப்படிங்கிறது மக்களுடைய எங்களுடைய வேண்டுகோள். எல்லோருமே சட்டத்தின் முன் சமமானவர்கள். நீதிபதிகள் மட்டும் வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல, நீதிபதிகளுக்கு மட்டும் சட்டத்தை மீறுபவர்கள் அல்ல. சட்டத்திலிருந்து தப்பிப்பதற்கு அவர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய இது. அதனால் இந்த பதவி நீக்கம் பாஜக அரசாங்கம் எடுத்த நல்ல முடிவு. மற்ற நீதிபதிகளின் மீதும் இதை எடுக்கணும் அப்படிங்கிறது அடுத்த கருத்து. அடுத்த உச்ச நீதிமன்றம் இன்றைக்கி என்ன வேலை பண்ணியிருக்கான் பாருங்கள். இன்றைக்கி கொஞ்சம் பயந்துட்டாங்க. ஏற்கனவே 1000 கோடி டாஸ்மாகுக்கு தடை கொடுத்தான். திமுககாரன் பார்த்தான், ஆகா என்ன கேட்டாலும் கொடுக்குறான்டா அவன். அந்த 2 வக்கீல்களை கொண்டு போய் நின்னா ஜட்ஜுங்க என்ன வேணாலும் கொடுக்குறாங்க. அந்த 2 வக்கீலையும் பிடிச்சிக்க, முகுல் ரோத்திக், கபில் சிபல் கையில் பிடிச்சிக்கிட்டாங்க. கோடி எத்தனை கோடி வேணுமோ. அடுத்து என்ன, இந்த இது துணைவேந்தர் நியமனத்தை இன்னமே அரசாங்கம் பண்ணக்கூடாதுன்னு தடை கொடுத்துட்டாங்க உயர் நீதிமன்றம். அதில் சில அறிவாளிகள், என் ராம் போன்ற அறிவாளிகள், அதை எப்படி கொடுத்தீங்க? உச்ச நீதிமன்றம் தானே அந்த சட்டத்தை அனுமதித்தான், எப்படி கொடுத்தீங்கன்னு கேட்டார். அப்போ தான் நான் சொன்னேன், எப்போ அது ஜனாதிபதியே அதில் கேள்வி கேட்டிருக்காரு, அந்த சட்டம் செல்லாது. சட்டத்தின் அனுமதியை நீதிபதிகளே கொடுத்துட்டாங்க, அது செல்லாது, கவர்னர் தான் கொடுக்கணும். அதனால தான் உயர் நீதிமன்றம் ஸ்டே கொடுத்துருக்காங்க அப்படின்னா. இவங்க என்ன கேட்டாலும் உச்ச நீதிமன்றம் கொடுக்குறான்னு வக்கீல்களை பிடிச்சி இவங்க என்ன கேட்குறாங்க, உயர் நீதிமன்றமே விசாரிக்காமல் அதை உச்ச நீதிமன்றத்துக்கு மாற்றுங்கிறான். உயர் நீதிமன்றம் ஒரு ஆணையை பிறப்பித்தால் அதை எதிர்த்துத்தான் உச்ச நீதிமன்றம் போக முடியும். அதுக்கு இன்றைக்கி போட்டாங்க. இன்றைக்கி ஆர்டர் வாங்கலான்னு ரெடியாக போனான் திமுககாரன் பூரான். ஆனால் சுதாரிச்சிட்டாங்க ஜட்ஜுங்க. ஆகா, இப்போவே பார்லிமெண்ட்டை கூட்டுறாங்க, நீதிபதிகள் மேலே இது நம்ம வாட்டுக்கு நமக்கு வேண்டிய ஆளுநெல்லாம் கொடுக்கூடாதுன்ட்டு யூஜிசி அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய அந்த இது பல்கலைக்கழகம் நிறுவனம் இன்றைக்கி அப்பியர் ஆகிட்டாங்க. அது ஒன்றும் அவசரம் இல்லை, ஜூலை மாதம் போடுங்கன்னாங்க. ஜட்ஜுங்க உடனே ஜூலைன்னு போட்டாங்க. இல்லைன்னா அதையும் மாற்றி விட்டுருக்கோம். வரிசையாக திமுககாரன் என்ன கேட்குறானோ அதை பூரா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதுக்கு ஒரு பிரேக் போட்டிருக்காங்க. அதனால் அடுத்து இனிமேலாவது நீதிபதிகளுக்கு பயம் வர வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடையது. நீதிமன்றம் உங்கள் எல்லையை விட்டு தாண்டக்கூடாது. நான் மக்கள் மன்றத்தின் சார்பாக பேசுகிறேன்னு சொல்லிட்டேன். நான் வழக்கறிஞருங்கிறதெல்லாம் அப்புறம்தான். வழக்கறிஞர்னால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க, அதுக்கு ஜாழா போடணுன்னு அவசியம் இல்லை. அதனால் மக்கள் மன்றத்தின் சார்பாக கேட்கிறேன், நீதிபதிகளையும் நீதித்துறையும் அடக்கி வையுங்கள். அதற்கப்புறம் அவர்களும் சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை புரிய வையுங்கள் அப்படிங்கிறது முதல் கட்ட கருத்து. அடுத்தது வியாசர்பாடியில் தீ விபத்து. சென்னையில் பாவம் குடிசை தீ விபத்து. இந்த சென்னையில் பூரா குடிசை உருவாக்குனதே இந்த கருணாநிதி தான். அவர் மன்னிப்பே கிடையாது. ஓட்டுக்காக அத்தனை குடிசைகளையும் உருவாக்கியவர் இவர். ஒரு தடவை பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் நடிச்சுக்கிட்டு இருந்தார், அரசியலுக்கே வரல. அப்போ பார்த்திங்கன்னா குடிசை தீப்பிடிச்சிருந்துச்சு. அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, குடிசை தீப்பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி அந்த எரிஞ்ச குடிசைகளுக்கெல்லாம் பணம் கொடுத்தாரு. அப்புறமா இவருக்கு நியூஸ் வந்தது, அந்த குடிசை பூரா திமுககாரன் பேரில் வாங்கி வச்சுருக்கான். கருணாநிதி பண்ண வேலை.
பாவம் குடியிருந்த ஜனங்கள்லாம் வாடகைக்கு. எம்ஜிஆர் கொடுத்த பணத்தை பூரா அந்த திமுககாரன் குடிசைக்கு சொந்தக்காரன் அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். அப்போ தான் அவரே பயந்தார், என்னடா இதுலேயும் திமுககாரன் வரான்னு. ஆனால் இவங்கெல்லாம் பாவம் இன்றைக்கி பாதிக்கப்பட்டவர்கள் பாவம் உண்மையிலேயே குடிசையில் இருந்தவர்கள்னு நினைக்கிறேன். உள்ளே பூந்து பார்த்தா தான் தெரியும். ஸ்டாலின் இதில் வேலை பண்ணியிருக்கிறார். எதுவாக இருந்தாலும் தீ விபத்து நடந்துச்சு, அவர்கள் உடைமைகளை இழந்து விட்டார்கள், பிள்ளைக்குட்டியோடு நிற்கிறாங்க. அவர்களுக்கு தேவை உதவி. அவங்க யாராக இருந்தாலும் உதவி செய்யணும், அரசாங்கம் செய்யணும். அரசாங்கம் செய்ய போகிறான். அப்போ தாவேக்கா விஜய் கட்சியிலேருந்து பெண்கள் இவங்கள்லாம் போய் உதவி செய்ய போகிறாங்க. துணிமணி, சாப்பாடு இதெல்லாம் கொடுக்குறாங்க. எப்போவுமே ஆட்சியில் இருப்பவர்கள் புரிஞ்சுக்கோங்க, எல்லா விஷயத்தையும் அரசாங்கம் செய்ய முடியாது. யார் யார் மற்றவங்க வந்து உதவி செய்கிறாங்களோ அதை ஏற்றுக்கொண்டு அந்த பொதுமக்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும். அந்த பெருந்தன்மை உங்களுக்கு இல்லவே இல்லை. 2015 சென்னையில் வெள்ளம் வரும்போது ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது இந்த தன்னார்வ நிறுவனங்கள்னு சொல்லி நிறைய பேர் வந்து சாப்பாடு ஃப்ரீயாக கொடுத்தான், பாலை கொடுத்தான், கொசுவத்தியை கொடுத்தான், பண்ணை கொடுத்தான். இது மாதிரி கொடுக்கும்போது ஜெயலலிதா என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்கள தடுக்காதீங்க, அவங்களும் கொடுக்கட்டும், நம்மளும் கொடுப்போம்னாங்க. பாவம் எல்லாருக்கும் போய் சேரட்டுமேனு. அதே இது 2024 இவங்க வந்தோடனே 23, 24 வெள்ளம் வந்து சென்னை மிதக்குது. தன்னார்வ நிறுவனங்களை கொண்டு வந்தோன்னா அடித்து வரட்டினான் திமுககாரன். அதோடு அவங்கெல்லாம் போயிட்டாங்க. அப்போ மக்களுக்கு எதுவும் போய் சேரக்கூடாது. அவனுக்கு தேவை என்ன தெரியுமா? நம்ம கொடுக்கணும். நம்ம அரசாங்க பணத்தை கொடுக்கும்போது இல்லை பங்கு எடுத்துக்கிட்டு நம்ம மட்டும்தான் கொடுக்கணும். அதே மாதிரி தான் இந்த வியாசர்பாடி தீ விபத்தை விஜய் ஆளுங்க வந்தால் கொடுத்துட்டு போகிறாங்களே. இவங்க ஸ்டாலின் குரூப்பு போய் தடுத்துட்டாங்க. அந்த கொடுக்க வந்த பெண்களை காவல்துறை எட்டி உதைக்கிறாங்க. அந்த வீடியோவை பாருங்க. ஆக காவல்துறை எட்டி உதைக்கிறாங்க. பெண்கள் ஆடைகள்லாம் கிழிக்கிறாங்கன்னு விஜய் வந்து அறிக்கை விட்டார். இன்றைக்கி ரொம்ப விஜய் கோவப்பட்டார். இன்றைக்கி கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. இன்றைக்கி ஸ்டாலின் பேரில் சொல்லிட்டார். முதல்ல ஸ்டாலின் பேரில் சொல்லிட்டார். ஸ்டாலின் வந்து மக்களுக்கு தொண்டு செய்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாரு அப்படின்னு விஜய் கோமா அறிக்கை விட்டார். அப்போ ஸ்டாலினை ஒரு முதலமைச்சர் சென்னையில் இருக்கார். சென்னையில் தான் தீ பிடிச்சி எரிஞ்சது. இத்தனை ஜனங்க கத்துறாங்க. எங்கடா அவர் போனாருன்னு பார்த்தோம். டெல்லியிலேருந்து தான் வந்துட்டார். அப்போ அவர் எங்கே போனாருன்னு பார்த்தா அவர் நடனத்தை ரசித்து கொண்டு இருக்கிறார். அந்த காலத்து ராஜாக்கள்லாம் அரச சபையில் பெண்கள் நடனத்தை ரசிப்பாங்க. இந்த ரம்பா, ஊர்வசி இவங்கெல்லாம் நடனமானோம். இவங்க இதில் நான் சினிமா நடிகர் ரம்பா, ஊர்வசியில் அந்த காலத்திலேயே ராஜாக்கள் காலத்தில் நடனத்தில் சிறந்தவங்க ரம்பா, ஊர்வசிம்பாங்க. ராஜா ஃப்ரீயாக இருக்கும்போது அவங்க நடனம் ஆடுறதை ரசிப்பார். அது மாதிரி இங்கே தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்க நம்ம முதலமைச்சர் வந்து அவர் தொகுதிக்கு போயிட்டார். அவர் டான்ஸ், ஃபுல் டான்ஸ். சேகர் பாபு தான் ஆரம்பித்து வைக்கிறார். பட் அவரும் அடியில் போயிரு. அவர் ஆரம்பித்து வைக்கிறார். ஆரம்பித்தா பெண்கள் பூரா ஆடுறாங்க பயங்கரமாக. அதுவும் இந்த பெண்கள் எப்படின்னா 1000 ரூபா கொடுத்தா அவர்கள் பெண்கள் இல்லை. இவங்க பார்த்தீங்கன்னா நடனத்தில் ரொம்ப பயிற்சி பெற்றவங்க. ஒவ்வொருத்தருக்கும் எப்படி 5000 ரூபா கொடுத்துருப்பாங்க. அந்த பெண்கள் வந்து ஆடுறாங்க. ஒரு சேகர்பாபு கையை தட்டுகிறார். ஸ்டாலின் ரசித்து கொண்டு நிற்கிறார். இந்த வீடியோவை பாருங்கள். ஆக பெண்கள் இப்போ டான்ஸில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பயங்கரமாக ரசித்தார். அடுத்தது பெண்களை மட்டும் நடனம் ஆட வச்சா நாளைக்கு ஏதாச்சும் இங்கே குற்றச்சாட்டை கொண்டு வருவாங்க. பெண்கள் நடனத்தை ரசிக்கிறார் அப்படின்ட்டு ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு, ஏப்பா கொஞ்சம் ஆம்பளைங்களையும் ஆட வச்சு, இல்லைன்னா பொம்பளைங்களை டான்ஸை பார்த்தோன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சேகர்பாபுட்ட சொன்ன உடனே எல்லாம் வயசான ஆளுங்களை பாவம் எல்லாம் வெள்ளத்தாடியோடு இருக்கான். அவனை வச்சு அதை ஒரு டான்ஸ், அதையும் ஸ்டாலின் ரசிக்கிறார்.
ஆக வியாசர்பாடி தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது. இங்கே சேகர்பாபு தலைமையில் ஆண் பெண் நடனங்களை ரசித்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். ரோம் நகரம் எரியும் போது அதன் மன்னன் பிடில் வாசித்து கொண்டிருந்தான்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அதனால் இங்கே எரிந்து கொண்டிருக்கிறது வியாசர்பாடி. இவர் தனது சொந்த தொகுதியில் உட்கார்ந்து கொண்டு நடனத்தை ரசித்து கொண்டிருப்பது மகா கேவலம். ஒரு முதலமைச்சருக்கு இதை விட கேவலம் எதுவும் கிடையாது அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. எனக்கு எம்பி பதவியே வேணான்ட்டார் ஒரு அர்த்தர், அன்புமணி, பாமக அன்புமணி. எனக்கு எம்பி பதவியே வேணாம். எப்படி எம்பி பதவிக்கு எல்லாம் போட்டி போடுறாங்க? ஒவ்வொரு தேர்தலையும் எம்பி பதவி வாங்கிடுவாங்க. ராஜ்யசபா தேர்தலில் அன்புமணியை தான் எம்பியாக எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவர் ஏன் வேணாங்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல காரணங்கள். அதில் ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் அன்புமணி எம்பி பதவியாகவும் மந்திரி ஆகலான்னு தான் ஐடியா பண்ணார் ஒவ்வொரு தடவையும். போன தடவை பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததே எம்பி பதவி வாங்கியாச்சு. அதிமுக அப்பாவிங்க அவங்கக்கிட்ட போய் சட்டசபையில் சேர்ந்து எம்பி பதவியை கொடுன்ட்டு எம்பி ஆனவுடனே சட்டசபை தேர்தல் முடிஞ்சோடனே நீ வேணான்ட்டாங்க அவங்க. அடுத்தது எம்பிசி பார்லிமெண்ட்டு தேர்தல் வரும்போது மந்திரியாக இல்லான்ட்டு நான் எம்பி பதவி இருக்குது மந்திரி கொடுங்கன்னா அவங்க உங்கள் மேலே 5000 கோடி கேஸ் இருக்குங்க, ஊழல் வழக்கு, அதனால் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒன்று தான் மனைவியை எம்பி ஆக்குறதுக்கு நிறுத்தினார். மனைவியும் தோல்வி அடைஞ்சாங்க. இப்போ ஏன் எம்பி பதவி வேணாங்கிறாரு? அதோட எம்பியில் அவர் எதுவும் சாதிக்கலை. அவர் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இருக்கிற எம்பியிலேயே மிக குறைந்த நாட்கள் பாராளுமன்றத்துக்கு போனவர் அன்புமணி தான். அப்படி இருந்த அந்த எம்பி பதவினா அதுக்கு ஒரு அதிகாரம். ஏன் வேணாங்கிறாருன்னா கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இப்போ 6 எம்பி பதவி வருது, அதில் 4 டிஎம்கேக்கு போயிடும், மீதி 2. ஒரு எம்பி பதவி ஜெயிக்கணும்னா 33லேருந்து 35 எம்பி வேணும், எம்எல்ஏ ஓட்டு வேணும். அதிமுகவுக்கு 66 தான் இருக்குது. அதில் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க எம்எல்ஏக்கள். அதனால் அதிமுகவே ஒன்று தான் ஜெயிக்க முடியும். அந்த ஒன்று கட்சிக்காரங்களுக்கு கொடுக்குறதா, ஏற்கனவே பிரேமலதாவுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, அவங்களுக்கு கொடுக்குறதான்னு தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அன்புமணிக்கு எங்கே கிடைக்கும்? அதனால் சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படிம்பாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, திராட்சை தோட்டத்துக்கு நரி போச்சான், பழமாக தொங்கு, அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நரி குதித்து பார்க்குது பழத்தை திங்கலாம், குதிச்சு கடைசி வரை குதிச்சது, எட்டவே இல்லை. கடைசி நரி என்ன சொல்லிட்டு போச்சு, இந்த பழம் வேணாம், இது புளிக்கும் அப்படின்ட்டு போச்சு. கைக்கு எட்டாததுனால பழம் புளிக்கும்னு நரி எப்படி சொல்லிச்சோ அதே மாதிரி தான் அன்புமணி தாஸ் எம்பி பதவி கிடைக்காது. அதனால் நம்ம வேணான்னு நம்மளே சொல்லிடுவோமேன்னு வசதியாக வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை அப்படி எம்பி பதவியை கொடுத்தாங்கன்னு இங்கே அதிமுகவில் ராமதாஸ் இவர் கொடுக்க மாட்டார். அவருக்கும் ராமதாஸுக்கும் பெரிய தகராறு இருக்குல்ல. அவர் பேரன் முகுந்தனுக்கு கொடுத்தாலும் கொடுத்துருவார். அதனால் ரொம்ப மரியாதையோட நரி சொன்ன மாதிரி சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிற அதோட எம்பி பதவியை வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். இதுதான் அரசியல். நம்ம அரசியல்வாதிகள் இப்படி தான் ஸ்டண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அரசியல் சித்து விளையாட்டு. நம்ம அரசியல்வாதிகள் இப்படி தான் பண்ணுவாங்கங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்து மத்திய அரசியலை பற்றி பேசணும்ல. இப்போ இது ஒரு நல்ல செய்தி. உலகத்திலேயே இந்தியா 4வது பெரிய நாடாக, பொருளாதாரத்தில் பெரிய நாடாக வந்துச்சு. 4வது இடத்தில் இருந்த ஜப்பானை பின்னால் தள்ளிட்டு இந்தியா உலகத்திலேயே 4வது பெரிய நாடு. நல்ல விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் 5 வல்லரசுகள் முன்னாடி. அமெரிக்கா ஃபஸ்ட்டு, ரஷ்யா, அதுக்கடுத்தது சைனா, ஃப்ரான்ஸு, இங்கிலாந்து, 5 வல்லரசுகள். இன்றைக்கி வல்லரசுகளான ஃப்ரான்ஸு, இங்கிலாந்து பின்னாடி போயிடுச்சு. நம்ம இந்தியா 4வதாக வந்திருக்கு. அப்படின்னா பொருளாதாரத்தில் மிக வலுவான நாடாக இந்தியா வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். நான் அதே சமயத்தில் ட்ரம்ப்பு சொன்னபடி உலகத்திலேயே அதிக வரி போடுறது நீங்கள் தாண்டான்னு சொல்கிறபடி, நீங்கள் மட்டும், நம்ம நாடு மட்டும் பொருளாதாரத்தில் வலுவாக இருந்தால் போதாது, மக்களுக்கு வரியை குறைங்க. குறிப்பாக ஏழை மக்களுக்கு இந்த ஜிஎஸ்டியை போடாதீங்க, குறைங்க. 2வது, லாபம் சம்பாதிக்கிறவனுக்கு ஜிஎஸ்டி போடுங்க. சும்மா ரீசார்ஜ் பண்ணுறவனுக்கும், வண்டிக்கு சர்வீஸ் பண்ணுறவனுக்கும், இன்சூரன்ஸுக்கு ப்ரீமியம் கட்டுறதுக்கெல்லாம் பண்ணி இதை போடாதீங்க.
28% நீக்கிடுங்க. நீங்கள் இந்த உலகத்தில் பலமான நாடு நம்ம நாடுங்கிறது எங்களுக்கும் பெருமை. ஆனால் மக்கள் நிம்மதியாக இருக்கணும்ல, மக்கள் வரிச்சுமை இல்லாமல் இருக்கணும்ல. அதில் பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் கவனம் செலுத்தினால் நல்லது அப்படிங்கிறது அடுத்த முக்கியமான கருத்து. அடுத்த இன்னொரு முக்கியமான கருத்து, அமெரிக்காவுடைய உளவு பிரிவு இந்தியாவை எச்சரிக்கை செஞ்சுருக்காங்க. என்ன செஞ்சுருக்காங்கன்னா, சீனா 2030க்குள்ளே 1000 அணுகுண்டு செய்ய போகிறாங்கிறாங்க. 1000 அணுகுண்டு. இப்போவே அவன் 300-400 வச்சுருக்கான், 500 வரை வச்சுருக்கான். இதை டபுளாக்க போகிறான். ஏன் சீனா டபுளாக்க போகிறான்னா, அவனுக்கு எதிரி இந்தியா மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. அதனால் இந்தியா பாகிஸ்தானை அடித்து நொறுக்குனதில் பறண்டு போய்விட்டான் சீனா. நாளைக்கு நமக்கும், ஏன்னா பார்டர் இல்லை, நமக்கு அவனுக்கும் என்ன எல்லை பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்குது. நேரு இருக்கும்போது நம்ம நாட்டு எல்லையை நிறைய பிடிச்சிட்டான். அருணாச்சல பிரதேசத்தில் நிறைய உள்ளே வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு விட மாட்டேங்கிறான். அதனால் எந்த நேரத்திலும் எல்லை பிரச்சனை சம்பந்தமாக மோதல் வரலாம். இந்தியா இந்த அளவுக்கு பலமாக போய்விட்டது, இனிமேல் இவர்களை விடக்கூடாது. அதனால் நாளைக்கு நம்ம பலமாக இருக்கணும்னு 1000 அணுகுண்டு செய்ய போகிறோம் அப்படின்ட்டு அமெரிக்கா உளவு நிறுவனம் இந்தியாவுக்கு எச்சரிக்கை கொடுக்குறான். பார்த்துக்கங்க, பயங்கரமாக அவங்க ரெடி பண்ணுறான் அப்படின்னு. இதில் முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி குவைத்துன்னு ஒரு நாடு இருக்குது, அரபு நாடு. அங்கே பார்த்திங்கன்னா உலகத்திலேயே பணக்கார நாடு குவைத். அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மன்னர் 37,000 பேருக்கு அந்த இது இருக்குது பாருங்கள், பிரஜை, குவைத்து பிரஜை, அதை ரத்து பண்ணிட்டேன். எங்கள் குவைத்து நாட்டை சேர்ந்தவங்களுக்கு தாண்டா நான் பிரஜை கொடுப்பேன்ட்டு எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டேன். மோடி அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப பேர் சுற்றிக்கிட்டு இருக்கான் நாட்டுக்கு எதிராக. ஒரு அரசியல் கட்சிக்காரன் பேசுகிறான், என்ன சொல்லுமா, சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூர் மிகப்பெரிய தோல்வி, பாகிஸ்தானுக்கு தான் வெற்றின்னு பேசுகிறாங்க. இந்த குவைத்து மன்னர் போட்ட ஆர்டரை பின்பற்றி மோடிக்கு சொல்கிறேன், தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு அப்படி சுற்றுறாங்க. இந்த இந்து என்றாம திருமாவளவன், நிறைய பேர் சீமானு, எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லாருமே நாட்டுக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறார்கள். நாட்டுக்கு எதிராக பேசும் எந்த கொம்பனாக இருந்தாலும் சரி, அவனுடைய இதை ரத்து செய்யுங்கிறது தான் என்னுடையது. நீ இருக்கிற நாட்டுக்கு விசுவாசமாக இருக்கணும். சாப்பிட குடிக்கிற தண்ணியிலேருந்து சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து இந்த மண்ணில் விளையக்கூடியது, அதுக்கு நீ நன்றி இல்லாதவன் தான். எவ்வளவு சலுகைகளை அனுபவிக்கிறீர்கள், அரசியல்வாதி எவ்வளோ ஊழல் பண்ணுற, உனக்கு இந்த தமிழ்நாட்டில் எவ்வளவு சுதந்திரம் கிடைக்குது. அரசியல் கட்சியாக இருந்துக்கிட்டு பேச்சுரிமையிலேருந்து என்ன வேணாலும் திட்டுற. ஆனால் வெளிநாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறான். வார் வரும்போது குவைத்து பார்த்தீங்களா, 38,000 பேர் வெளில போடான்ட்டான். என்ன செய்கிறதுன்னு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. பல பேர் 40 வருஷமாக குடியிருக்காங்க குவைத்தில். நாட்டுக்கு விசுவாசமாக இருக்கணும். இந்த தைரியம் மோடிக்கு வரணும். நீ இந்தியா முழுவதும், குறிப்பாக எங்கள் தமிழ்நாட்டில் எவன் நாட்டுக்கு எதிராக பேசுகிறானோ, அதுவும் குறிப்பாக போர் நடக்கும் சமயத்தில். இப்போ பார்த்தீங்களா, கனிமொழி அணுகுண்டு வைத்தால் நாங்கள் பயந்து விட மாட்டோம் பேசுது. முதல்ல பாகிஸ்தான், சீனா வந்து நமக்கு பகை நாடா அப்படின்னது பதவி வந்த உடனே பேசுது. அப்போ பதவி இல்லாத நேரத்தில் தான் அந்த அம்மா பேசுனது, சீனா பகை நாடான்னு சொன்னது. ஸ்டாலின் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுனது, ஆர்டிக்கல் 370 இது பண்ணும்போது. இப்போ தான் பயந்து கொடியை தூக்குனார். திராவிடக்காரெல்லாம் இப்போ தான் பயப்படுறான். அப்பா தனி நாடு மாநில சுயாட்சியெல்லாம் விட்டுட்டான், எல்லாமே இந்தியா கொடியை தூக்குவாங்கிறான். கொடியை தூக்குறானோ இல்லையோ, போர்க்காலத்தில் நேஷனுக்கு எதிராக, தேசத்துக்கு எதிராக எவன் பேசினானோ எல்லாத்தையும் வெளியில் அனுப்புங்கள். அதாவது இதை ரத்து செய்யுங்கிறது நான் மோடிக்கு சொல்லக்கூடியது. குவைத்தை ஃபாலோ பண்ணுங்கள், குவைத்து நாட்டை வந்து நீங்கள் இப்போ இது பண்ணுங்கள், எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. இன்னொரு முக்கியமான விஷயம், மோடி அறிக்கை விட்டுருக்காங்க, வெளிநாட்டு பொருளை வாங்காதீங்க. இது ரைட்டா? வெளிநாட்டு பொருளை வாங்காதீங்கன்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுங்கிறனா, இந்த விஷயத்தில் நான் சொல்வதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். முன்னாடி டிவி இருக்கும், டயனோரான் ஒரு ஓட்ட டிவி, அதுதான் நம்ம இந்தியாவில் உருவானது. எல்லாம் அதை வாங்கி வைப்போம். வெளிநாடுகளில் பயங்கரமான மாடர்ன் டிவி எல்லாம் வரும், வாங்க முடியாது. உள்நாட்டு பொருளை வாங்குன்னாங்க. அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் வந்த ஒன்று தான் பொருளாதாரத்தை உலகமயமாக்கினார். அப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு, யார் வேணாலும் வாங்கப்பா இந்தியாவுக்கு, நீ கம்பெனி ஆரம்பி, எங்கள் நாட்டிலே உற்பத்தி பண்ணினேன், யாருக்கு நல்ல டிவி இருக்கோ, யாருக்கு நல்ல இது இருக்கோ உபயோகப்படுத்திக்கங்கன்னார்.
அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி நாம் வாங்கக்கூடிய சாம்சங், சோனின்னு வெளிநாட்டு டிவி எல்லாம் வந்தது. மக்கள் வந்துக்கிட்டு நம்ம நாட்டு டிவியை வாங்கினோம்னா நீங்கள் நல்ல தரமான இதை செய்யணும்ல நம்ம நாட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாருதி இருக்குது, தரமாக செஞ்சுருக்காங்க. அப்படி இருந்தாலும் ஹுண்டை வெளிநாட்டு கம்பெனி, ஹோண்டா சிட்டி வெளிநாட்டு கம்பெனி, பென்ஸு, BMW எல்லாம் வெளிநாட்டுக்காரர்கள்லாம் இந்தியாவில் உபயோகப்படுத்துகிறாங்க. அதனால் மோடி அவர்களுக்கு என்ன சொல்கிறேன், வெளிநாட்டு பொருட்களை வேணான்னு சொல்லாதீங்க. வெளிநாட்டுக்காரங்களை இந்தியாவுக்கு வந்து இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ண சொல்லுங்கள். இங்கேயே கார்களையும் டிவிகளையும் பெரிய பொருட்களையும் தயாரிக்க சொல்லுங்கள். அதில் நல்ல பொருட்கள் நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க வாங்குவதில் தவறு இல்லை. வெறும் இந்தியா பொருட்களே வாங்கிட்டு வந்தால் மக்களுக்கு நல்ல ஒரு விஷயம் கிடைக்காது. இப்போ KFCன்னு ஒரு சிக்கன் வரும் பார்த்தீங்கன்னா, நம்ம சிக்கன் கடை எவ்வளோ வச்சுருக்கான். இந்த வெளிநாட்டில் இருந்து அமெரிக்காவிலேருந்து வந்தது தான் KFCங்கிற சிக்கன். மக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. நமக்கு என்ன வந்தது, இந்தியாவில் தானே விற்கிறான், இந்தியாவில் இருக்கிறவன் தானே அனுபவிக்கிறான். வேலை பார்க்குறவன் யார், நம்மளால தானே வேலை பார்க்குறான். அங்கே இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் தான் கடைகளை வச்சுருக்கான். பெப்சி, கொக்கோ-கோலாவை குடிக்காதம்மா, அது உடம்புக்கு கெடுதல், அது வேறு. ஆனால் பெப்சி, கொக்கோ-கோலா வெளிநாட்டு பானம்மா. ஆனால் பெப்சி, கொக்கோ-கோலா இங்கே தானே வச்சு விற்கிறான். அது விற்கிறவன் யார், ஏஜென்ட் யார், அதை கடையில் வச்சு விற்கிறவன் இல்லை, எல்லாம் நம்மால் தானே. ஸோ வருமானத்தில் பெரும்பகுதியும் நம்ம நாட்டில் இருக்கிறவனுக்கு தானே கிடைக்கிது. அதனால் ஒரு காலத்தில் நம்ம நாட்டு பொருளை தான் வாங்குவோம்னு சொன்னோம். ஆனால் பொருளாதாரம் உலகமயமாக்கப்பட்டது. அதனால் எந்த பொருளாக இருந்தாலும் தரமான பொருட்களை தயாரியுங்கள். வெளிநாட்டில் நல்ல பொருட்கள் இருந்தால் அங்கே கூப்பிடுங்க. இப்போ ஹோண்டா சிட்டி இருக்குது, இங்கேயே இருக்குது, குஜராத்தில் இருக்குது. அவங்களே உற்பத்தி செய்கிறாங்க. அது வெளிநாட்டுக்காரர் தான் உற்பத்தி செய்வது நம்ம இதில் இந்தியாவில். அப்போ வாங்குறது என்ன தப்பு? பெரிய பெரிய ஹுண்டையெல்லாம் எங்கே இருக்குது, இங்கேயே ஸ்ரீபெரும்புதூரில் இருக்குது. வெளிநாட்டு பொருட்களை இந்தியாவில் தயாரியுங்கள். அது வெளிநாட்டு பொருளாக இருந்தாலும் இந்தியர்கள் வாங்கட்டும் அப்படிங்கிறது தான் மோடிக்கு எங்களுடைய வேண்டுகோள். அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.